ஹலோ கைஸ், வெல்கம் டு அக்ஷரா சொல்யூஷன். இந்த வீடியோ எதை பத்தினா நம்ம இது வந்து ஃபர்ஸ்டே சொல்லிடுறோம், இது வந்து ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ இல்லை, பெய்ட் வீடியோ இல்லை. ஸோ நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்ததுல என்னோட ஆனஸ்டான ரிவ்யூ நான் சொல்றேன். ஏன் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம், சேல்ஸும் பண்றோம். ரெண்டுமே பண்ணும்போது பாத்தீங்கன்னா நாங்க ஒரு கிளைண்ட் கிட்ட எப்படி நாங்க வந்து அப்ரோச் பண்றோம், எந்த மாதிரி சேல்ஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட நாங்க ஃபீட்பேக் கேட்போம். அந்த ஃபீட்பேக் எப்படின்னா ஒவ்வொரு டைமே எங்களோட கூகுள் ரிவ்யூல வந்திருக்கும். அதுல நான் எத்தனை பேர் வந்து எங்களுக்கு பாசிட்டிவா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் என்னோட ஹெல்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ரெஃபர் பண்ண இடம் தான் மகா ஃபுட்ஸ் அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து எனக்கு ஆக்சுவலா நீங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த பிஃபோர் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து பெல்லி ஃபேட் வந்து நிறையவே இருந்துச்சு. ஸோ அதனால எங்கேயாச்சும் போய் நம்ம ஒரு கிளாத் பர்ச்சேஸ் பண்றதுக்கு போறோம், ஷர்ட்ஸ் எங்கேயாச்சும் எடுக்க போறோம் அப்படின்னா நான் பார்த்த ஷர்ட்டோட டிசைன் நல்லா இருக்கும், ஆனால் எடுத்து பார்த்தா போட்டு பார்க்கும்போது உடனே வந்து சேல்ஸ் பர்சன் சொல்றது உங்களுக்கு பெல்லி ஃபேட் இருக்கிறதுனால அடுத்த சைஸ் போங்க, ஸோ இந்த மாடல் இல்லை வேற மாடல் தான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு. ஸோ ஒரு மாதிரி ஷையாவே ஃபீல் ஆயிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது இதனால நிறைய ஹெல்த் இஷ்யூ வர ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு. நம்ம ஆக்டிவா இருக்க ஒர்க் பண்ண முடியாது. ஸோ எங்கேயாச்சும் கொஞ்சம் கூட ஒரு இடத்துல போய் நிற்கிறோம் அப்படின்னா பெல்லி ஃபேட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஷையா ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து மகா ஃபுட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீ ட்ரை பண்ணி பாரு, எப்படி இருக்குது அப்படிங்கறத நீ பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு. ஸோ நானும் போய் ஃபர்ஸ்ட் வாங்கி பார்த்தேன். எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போங்க, அப்புறமேல் பார்த்தீங்கன்னா டயட் சார்ட் கொடுத்து எடுக்கிறது, அப்புறம் கெட்ட கொழுப்பை வந்து ரிமூவ் மட்டும் பண்ணி தருவாங்க. ஸோ 3 months பேக்கேஜ் 5 months பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா இவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், நீங்க இவங்க கிட்ட போய் ஃபர்ஸ்ட் ஒரு இந்த மாதிரி கூப்பிட்டு பேசுங்க, அவங்களே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நீங்க போய் டைரக்டா விசிட் பண்ணுங்க போதும் அப்படின்னாங்க. சரி நானும் அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு போனேன். ஃபர்ஸ்ட் போனே எந்த இதுவுமே கேட்கல, பார்த்தோன்னே என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த பெல்லி ஃபேட்டுக்கு வந்து பாக்குறேன் அப்படின்னு. சரி இந்த பவுடர் எடுத்துங்க, ஃபர்ஸ்ட் 3 months நீங்க எடுங்க, 3 monthsல நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. 3 monthsக்கு அப்புறமேல் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம தான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் வாங்கி ஒரு 1 month ரொம்பலாம் விஷயமே இல்லைங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னது என்ன, ப்ராப்பரா டைமிங் சாப்பிட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். காலையில 10 o'clock, மதியானம் 1 o'clock, 2 o'clock, ஈவினிங் வந்து நைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 o'clock 10 o'clock அப்படிங்கிற சாப்பிட்ற அந்த சாட்டே இல்லை எங்களுக்கு. காலையில சாப்பாடு எங்களுக்கு 12 மணி தான் இருக்கும். ஸோ அதனாலேயே டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராப்பரா நீங்க சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. எங்களோட ஒர்க்குக்கு அந்த மாதிரி 100% நாங்க எடுத்துக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க இந்த ப்ராடக்ட்டை காமிச்சிட்டு இந்த பவுடர் வந்து நீங்க 3 months மட்டும் எடுங்க, 3 monthsல நல்ல ரிசல்ட் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா அடுத்தது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. என்னன்னா ரொம்ப நேரம் எல்லாரும் வந்து பெல்லி ஃபேட்னா ஒரு உட்கார வச்சு ஒரு மினிமம் ஒரு 1/2 to 1 hour ஆச்சு பேசுவாங்க, இதுக்கு இந்த மாதிரி டயட் எடுக்கணும்பாங்க. அப்படி எதுவுமே இல்லையா, நான்வெஜ் எடுத்துக்காம அப்படின்னா எடுத்துக்கலான்ட்டாங்க. ஒரே ஒரு கண்டிஷன் என்ன சொன்னாங்கன்னா, லிக்கர் மட்டும் எடுத்துக்காதீங்க, இது ஒண்ணுதான் சொன்னாங்க. ஒரே ஷாக்கா இருக்கு, நமக்கு அந்த பழக்கம் இல்லை, அது வேற. ரெண்டாவது இது மட்டும் சொன்னோன்னே எனக்கு ஒரே ஷாக்கா இருந்துச்சு. சரி எடுத்து பார்ப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 month நான் எடுத்தேங்க. 1 monthல நல்லாவே ரிசல்ட் இருந்துச்சு. 92 கிலோ இருந்தது, இன்னைக்கு 87.500 கிராம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு ஷாக்காக இருந்துச்சு, எப்படி இது கம்மியாச்சுன்னு. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல பார்த்துட்டீங்கனாலும் இப்ப லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பெல்லி ஃபேட் அப்படியே கம்மியாகுது. ஸோ நல்ல ப்ராடக்டா இருக்குது. இதுக்கு இவங்க கிட்ட இது மட்டும் இல்லாம 40 வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது இவங்க ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர் டிஷ் என்னன்னு அப்படிங்கறத சொல்லிடுறேன். கொள்ளு கஞ்சி, உளுந்தங்கஞ்சி, முரவாட்டுங்கால் சூப்பு, அதுக்கப்புறம் ஏபிசி மால்ட்டு, அப்புறம் சத்து மாவு, அப்புறம் குழந்தைகளுக்கு தேவையான நேந்திர பவுடர் அப்படிங்கிறது எல்லாமே வச்சிருக்காங்க. இது போக 40 ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. இதுல ஒரே ஒரு அதிசயமானது என்ன அப்படின்னா, மிச்சம் எல்லா மசாலா நிறைய மசாலா கம்பெனிஸ் இருக்குது, அப்படி எல்லாம் இருக்கும்போது இவங்களோட மட்டும் நீ ஏன் மென்ஷன் பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சுங்க. அடுத்தது என்னன்னா, எல்லாரும் எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க, எல்லாம் இது பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க அடிஷ்னலா ஒண்ணு இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, லேப், ஒரு இன்டர்நேஷனல் லேபோட சர்டிபிகேட் எடுத்து வச்சிருக்கேன். சரி லேப்ல சர்டிபிகேட் எடுக்கிறது என்ன பெரிய வித்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. லேப்ல என்ன சர்டிபிகேட் எடுத்திருக்காங்கன்னா, இவங்க வச்சிருக்க அந்த ப்ராடக்ட் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியலான ஒரு பவுடர் கூட வந்து இதுல ஆட் ஆன் ஆகல அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரே அதிர்ச்சி. என்னன்னா இது அப்படி சின்ன சாம்பிளா அவங்க சொன்னாங்க. இப்போ சில்லி சிக்கன் பவுடர்ல, சில்லி சிக்கன் நம்ம எல்லாருமே சாப்பிட்டுருப்போம். ஸோ சில்லி சிக்கன் பவுடர் எடுத்தோடனே என்ன கலரா இருக்குன்னா ரெட் கலர். ஆமா நானும் ரெட் கலரா தானே இருக்கும் அப்படின்னு தான் நானும் சொன்னேன். இல்லைங்க, இவங்களோட சில்லி சிக்கன் பவுடர் நம்ம வாங்கி பார்த்தோம்னா ஒயிட் கலரா இருக்கு. அதாவது எந்த மாதிரி ஒயிட் அப்படின்னா சாண்டில் ஒயிட் மாதிரி தான் இருக்குது. அப்போ
ஸோ இவங்களுக்கு அந்த சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா அந்த சாண்டில் கலர்ல தான் இருக்குது. ரெண்டாவது ட்ரை பண்ணி எடுத்தோம்னா ஓவர் ரெட்னஸா இல்லாம டார்க்னஸா இல்லாம மீடியமான ஃபிளேவர், அதாவது ஆர்டிபிஷியலான கலர் சேர்க்கலன்னா என்ன நம்ம வீட்டில் வந்து அரைச்சு சமைச்சோம் அப்படின்னாலும் எந்த கலர்ல வருமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ டேஸ்ட் வைஸ் எனக்கு வந்து 100% எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குது. நாங்க வந்து வாங்கி பார்த்த ப்ராடக்ட் என்னன்னு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெல்லி ஃபயர் வந்து எடுக்கிறதுக்கும், அடுத்தது பாத்தீங்கன்னா நாங்க ஒரு நாளைக்கு நாங்க எல்லாமே பேக் இன்ஜினியர்ஸ் தான். ஸோ ஆன் சைட்ல ஒர்க் இருக்கிறதுனால நிறைய இடத்துல வந்து 2 வீலர்ல தான் டிராவல் பண்ணுவோம். மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 50 to 60 கிலோமீட்டர் ரெகுலரா டிராவல் பண்றதுனால எங்களுக்கு இந்த பேக் பெயின், அதுக்கப்புறமேல் பாத்தீங்கன்னா டைஸ் பெயின் இந்த மாதிரிலாம் வரும். ஏன்னா 2 வீலர் அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்கும் போதும் கியர் சேஞ்ச் பண்ணும்போது அந்த பெயின் வந்து இருந்துட்டே இருக்கும். எவ்ரி டைம் நாங்க என்ன அதுக்கான இது எடுத்துக்கோம்னா தைலத்தை வந்து அப்ளை பண்றது, இல்லைன்னா பெயின் கில்லரு இந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருப்போம். ஸோ இவங்க என்ன அதுக்கு சொன்னாங்கன்னா, இல்ல நீங்க அந்த மாதிரி போக வேண்டாம், இவங்க கிட்ட வந்து இவங்க முடவாட்டுக்கால் சூப்பு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ என்னங்க அடுத்ததா அப்படின்னா, இல்ல நீங்க இதை ஒரு டைம் எடுத்து பாருங்க, உங்களுக்கு பெயின் ரிலீவ் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நல்லாவே ரிலீவ் ஆச்சுங்க. ரெண்டாவது வீட்டுல ஏஜ்டான பர்சனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த முட்டி தேய்மானம், முட்டி வலி, மூட்டு வலி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த முடவாட்டுக்கால் சூப் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது இவங்க முடவாட்டுக்கால் கிழங்குல சிப்ஸாவும் மட்டுமே எனக்கு வந்து ரா மெட்டீரியலா வேணும்னா ரா மெட்டீரியலா மட்டும் தராங்க. ஸோ ஏன் இவ்வளவு தூரம் இவங்களுக்கு வந்து இது செய்யணும் அப்படின்னா, எனக்கு நடந்த விஷயத்துல நல்லதா இருந்துச்சு, அதனால நல்லது 4 பேர்த்துக்குள்ள ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு தான். இவங்க இந்த மிக்ஸ், அதாவது ஹெல்த் மிக்ஸ் மட்டும் இல்லாம என்னன்னா ஹெல்த் வெயிட் கெயின் பண்ணா அதுக்கு ஒரு பவுடர் சொல்றாங்க, கொள்ளு கஞ்சி, உளுந்தங்கஞ்சி, அதுக்கப்புறமேல் பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி கஞ்சின்னு இருக்குது. ஏன்னா லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை பொடி அப்படின்ட்டு இருக்கு. இட்லி பொடியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டியான பொடிஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனாவே இன்னைக்கு பீஸானா உடனே ஆர்டர் போட்ட சொல்லிடும், பர்கர்னா உடனே ஓகே. ஆனால் நார்மல் ஃபுட்டு வெளியே சில்லி சிக்கனு இந்த மாதிரி எடுக்கிறது, கிரில் சிக்கன் இந்த மாதிரி எடுக்கிறது வெயிட் கெயினுக்கு ஒன்றுமே இல்லை. டாக்டர் கிட்ட போனால் அவங்க ஒரு சப்ளிமேஷன், அதாவது அவங்க ஒரு மாத்திரை இந்த வயசுல இவ்வளோதாங்க இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது தான் இவங்க வந்து இல்லை இந்த பவுடர் வந்து நேந்திர பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க, இதை கொடுத்து பாருங்க கம்பல்சரி வந்து வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ என் குழந்தைக்கே வாங்கி கொடுத்து பார்த்தேன், நல்லாவே 3 monthsக்குள்ளேயே அந்த வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆனது, கொஞ்சம் சப்பியா இருக்கிறது எல்லாமே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இது எல்லாமே எனக்கு நடந்த உண்மைகள். நீங்களும் வாங்கி பாருங்க. 40 மேல ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்கி நான் ட்ரை பண்ணல. நான் வாங்கி பார்த்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரலாகவும் இருந்துச்சு, ரெண்டாவது ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து ஜெனியூவான ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ இவங்க கிட்ட இருந்து எல்லா ப்ராடக்ட்டும் நாங்கள் வாங்கி செக் பண்ணி சொல்றதுக்கு இது ஒரு பெய்டு ப்ரமோஷன் இல்லை, மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இந்த இதில் வந்து ஹெல்த்துக்கு வேணும், ஏன்னா என்ன மாதிரி நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து நம்மளோட யூடியூப்பை வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபாலோ பண்ண இன்ஜினியருக்கு அடுத்தடுத்த டேப்லெட் மட்டும் போட்டு உடம்புக்கு எடுத்துக்க வேண்டாம், இந்த மாதிரி இருக்கிற இயற்கையான கிடைக்கக்கூடிய விஷயத்த அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அவங்க அடுத்து அதை வாங்கி பயன்படுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு தேவை என்னன்னா, எப்பவுமே நம்ம அடிஷ்னலாக வந்து ப்ரோட்டீன் பவுடரு, கம்பெனி நேம் சொல்ல விரும்பல, அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே எடுத்து கொடுக்குறதுக்கு பதிலாக இவங்க கொடுக்குற அந்த சத்து மாவு, அதாவது பழைய காலத்துல வேற மாதிரி பாட்டி தாத்தா காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரோட்டீன் பவுடர் இல்லை, யாருக்கும் பெல்லி ஃபேட்டுங்கிறதே இல்லை. ஸோ இப்போ மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஃபுட்டோட இதுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் இவங்க எல்லா மார்க்கெட்ல இருக்கிறவங்களும் இவங்க ஒரு தனித்துவமா ஒரு சர்டிஃபிகேட், ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க. ரெண்டாவது ஹோம்மேடா வந்து இவங்க ப்ராடக்ட் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்றதுனால வீட்டுல எந்த மாதிரி வந்து ரெசிபி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் இவங்களும் வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன நீடோ, இப்போ வந்து பேக் பெயின் அப்படின்னா முடவாட்டுக்கால் சொல்றாங்க, ஹெல்த் இஷ்யூ, அதாவது ஸோ நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாமே ஒர்க் ப்ரெஷரில் போயிடுறதுனால குழந்தைங்களை நம்ம வந்து கவனிக்க முடியாது, அதாவது ஃபுல்லாக கேர் பண்ண முடியறது இல்லை. குழந்தைங்க வந்து நிறைய ஜங்க் ஃபுட் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்த்து நல்லா கெயின் ஆகிறதுக்கும், ஸோ ஹைட்டு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும், போன் வந்து க்ரோத் ஆகிறதுக்கும், மெமரி பவர் வந்து நிறைய பேருக்கு வந்து மெமரி பவர் ஆட் ஆன் ஆகிறதுக்கும் இவங்களோட ப்ராடக்டில் வந்து ராகி மால்ட் இருக்குது, ராகி சாக்கோ மால்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷுங்க. ஸோ இது நாங்கள் எல்லா டிஷ்ஷுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் எனக்கும், ஸோ என்னோடய வீட்லேயும் நாங்கள் வந்து எடுத்து பார்த்தோம், நல்லாவே ரிசல்ட் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ப்ராடக்டை வந்து நம்ம சேனலோட வியூவர்ஸுக்கு வந்து எடுத்துக்கிட்டு சொல்கிறதுல வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லை, தப்பும் இல்லை. ரெண்டாவது இவங்க வந்து மறுபடியும் சொல்கிறேன், இவங்க வந்து லேப் சர்டிஃபிகேட் வச்சுருக்க ஓடுறதுனால பயப்படாமல் எடுக்கலாம்.
நீங்களும் ஏதாச்சும் உங்ககிட்ட ஒரு டைம் வந்து ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கி பாருங்கள். அதில் குறை இருந்தாலும் நிறைய இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக உங்களோட ஃபீட்பேக்கை வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஸோ ஹெல்த் மிக்ஸ் ஆகட்டும், வெயிட் லாஸ் பவுடர் ஆகட்டும், இல்லை வெயிட் கெயின் பவுடர் ஆகட்டும், இல்லை 6 மாதம் குழந்தைங்களுக்கு, அதாவது பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம சாப்பாடு கொடுக்குற ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேந்திர பவுடர் அப்படிங்கிற அந்த இது பார்த்திங்கன்னா நல்லாவே இதாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஏஜ்டு பர்சனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த முளவாட்டுக்கால் இது, அதுக்கப்புறம் அந்த பிரண்டை பவுட்ரு, இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா பியூர் ஆர்கானிக்காக வந்து இவங்க வச்சுருக்காங்க. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் ஆன் பண்ணுறது இல்லாதனால தைரியமாக நீங்கள் நம்பி வாங்கலாம். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற ப்ரைஸை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதில் அவங்க இன்னொன்று சொன்னாங்க, ஸோ ஹோம் மேக்கர்ஸ் யாராச்சும் வந்து வீட்லேருந்தே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும், ஸோ லோ பட்ஜெட்டில் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னாலும் இவங்கள வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா எதனால் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நீங்கள் எல்லா இதுலேயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி ட்ரையல் பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் நீங்கள் பிஸ்னஸாகவும் நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணலாம். இல்லை இது நான் எங்களோட ஓன் இதுக்கு மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஸோ பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இல்லாமல் இது நேச்சுரல் நடந்த உண்மையை மட்டும் நான் சொல்கிறேன். எங்களுக்கு வந்து இதில் 100% கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. மகா ஃபுட்ஸ் அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த இதில் நான் வந்து பெல்லி ஃபேட் ஆகட்டும், இல்லை எங்கள் குழந்தைங்களுக்கு நடந்த வெயிட் கெயின் ஆகட்டும், இது எல்லாமே நல்லாவே இருக்குது. ஸோ அவங்க ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற அவங்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் பவுடர்ஸ், ஏதாச்சும் ஹெல்த் மிக்ஸ் ஏதாச்சும் வேணும், இல்லை பெல்லி ஃபேட் ஏதாச்சும் கம்மி பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்றதுனாலும் தாராளமாக நீங்கள் அவங்கள கான்டெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி மால்ட்டு, முளவாட்டுக்கால் சூப்பு, கொள்ளு கஞ்சி, சத்து மாவு, கருப்புளுந்தம் கஞ்சி, இது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஏபிசி மால்ட்டை தவிர இந்த முளவாட்டுக்கால் சூப்பு, கொள்ளு கஞ்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் கொதிக்கிற தண்ணியில் 1 ஸ்பூன் போட்டு அப்படியே வந்து கொதிக்க வச்சு எடுத்து சாப்பிட்றதா சூப்பாகவே சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்குது. ரெண்டாவது இந்த சில்லி பவுட்ரு, சிக்கன் சில்லி பவுட்ரு, மசாலா, அப்புறம் சாம்பார் பவுட்ரு, இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுட்ருன்னு அது தனியாக வேறு இருக்குதுங்க. 40க்கும் மேலே ப்ராடக்ட் இருக்கிறதுனால டக்குன்னு மனப்பாடம் பண்ணி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி சொல்கிறதுக்கு இருந்தாலும் அது தெரியல. ஸோ நாங்கள் என்னென்ன வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தோமோ அதுக்கான ஜெனியூவான ரிவ்யூ நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும், இல்லை நாங்கள் வந்து ஹோம் மேக்கராக இருக்கிறோம், ஒரு சின்னதாக ஸ்டார்ட் அப் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம் அப்படின்னா தைரியமாக நீங்கள் உங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். அந்த கான்டெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ரிவ்யூ பண்ணுங்கள். இல்லை நல்லா இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் தைரியமாக சொல்லலாம். ஸோ நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு நம்ம தான் காசு கொடுக்குறோம். ஸோ அதனால தான் நான் மறுக்க சொல்கிறேன். நீங்கள் வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுனாலும் சரி, நீங்கள் அது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். ஸோ நல்ல ப்ராடக்ட்டை வந்து நான் ஒருத்தவங்களுக்கு நல்லா ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸோட. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ சப்ஸ்கிரைபை இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமாக ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.